வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு மோட்டோ தரப்புல இருந்து லான்ச் ஆகக்கூடிய இந்த மோட்டோ e32s ஸ்மார்ட் போனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மோட்டோ கிட்ட பார்த்தோம்னா நீங்கள் பழைய பன்னீர் செல்வமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா ஃப்ளாக்ஷிப் ஆகட்டும், இல்லை மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஆகட்டும், இல்லை பட்ஜெட் செக்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே மோட்டோ தொடர்ந்து மொபைல்ஸை லான்ச் பண்ண வண்ணமாகவே இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மொபைலை இவங்க இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எங்கள் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா மோட்டோவோட லோகோ எம் அப்படிங்கிறத இங்கே பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த மொபைலோட பேரான மோட்டோ e32s அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இமேஜும் அப்புறம் சில ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்டே நமக்கு மொபைல் தான் இருக்கு, கேஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா யூசர் மேனுவல் கைட்ஸ் இருக்கு, அப்புறம் சிம் எஜெக்டட் டூல், கடைசியாக ஒரு 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே டைப் சி கேபிளும் இங்கே இருக்கு. ஸோ இங்கே டிசைனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இங்க பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவும் யூஸ் ஆகுது. அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்க இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட்ல பார்த்தோம்னா சிம் ட்ரே இருக்கு, ட்ரிபிள் ஸ்லாட் தான், 2 சிம் போட்டுக்கலாம். அதோட மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல 3.5 mm கான ஆடியோ ஜாக் இருக்கு. இங்க இவங்க நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. பாட்டம்ல பார்த்தோம்னா மைக் டைப் சி போர்ட், அதோட ஸ்பீக்கர் கிரில்லும் இங்க இருக்கு. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் கிடையாது, அக்ரிலிக் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு என்னமோ கிளாஸ் பாடி மாதிரியே பளபளன்னு மின்னுது அண்ட் ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது. அடுத்ததா டிஸ்பிளே பத்தி பார்த்தோம்னா 6.5 இன்ச்சுக்கான HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது அண்ட் 89.3% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோவோட இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிஸ்பிளேக்கு இவங்க 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஆனா இது மொபைல்ல பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா மொபைல் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா நமக்கு இங்க ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லணும். அண்ட் சில இடங்கள்ல பார்த்தோம்னா லேக் அப்பப்போ வந்து போகுது. ஸோ மற்றபடி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதோட இந்த டிஸ்பிளேக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க டிஸ்பிளே பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இன்டோர்லயே ஆகட்டும் அவுட்டோர்லயே ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி மோட்டோ காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் இந்த மொபைல் பவர் ஆகுது. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல, ரொம்பவே ஒரு கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்திருக்கிறதா மோட்டோ சத்தியம் பண்ணி சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட ஹீலியோ G37 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் ஆனது. ஸோ இங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். கேமிங்லாம் நம்ம பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டே டு டே யூசேஜ் ஆகட்டும், இல்ல சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதாகட்டும், என்ட்ரி லெவல் ப்ராசஸரா இருந்தாலுமே நல்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட்ல நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, இது f2.2 அப்பெக்சர் லென்ஸோட வருது. அதுக்கப்புறமா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், இது f2.4 அப்பெக்சர் லென்ஸோட வருது. அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. இது f2.4 அப்பெக்சர் லென்ஸோட வருது. ஆக மொத்தமா இங்க நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது f2.0 அப்பெக்சர் லென்ஸோட வருது. ஸோ பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு 15,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா வாட்டர் ட்ராப் நட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இங்கே சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இங்கே பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு பாக்ஸில் கொடுக்கறது என்னவோ 10 வாட்டுக்கான அடாப்டர் தான் நமக்கு பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட பிரைசிங் பற்றி பார்த்தரலாம். இங்கே 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 9000 ரூபாய்க்கும், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 10,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஆனால் அது போக டிஸ்பிளேவும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்க நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மோட்டோ e32s ஸ்மார்ட் போனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். 8 திக்கும் மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.